ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆக என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டீனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டேனில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஆகா என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை நிறைவாக பாதுகாத்து அரவணைச்சி வழிநடத்திட்டு வர்ற ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பயும் ஹாப்பியாகவும் லைஃப்பில் எந்த ஒரு குறைவும் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோட ஒவ்வொரு நாளையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் குட்டீஸ். நம்மளால் ஆனால் அதை நம்ம ஃபுல்ஃபில்லாக நம்ம பண்ண முடியுமா? இல்லை இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லைப்பா, நான் நிறைவாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா குட்டீஸ்? ஆனால் நம்மளில் பாதி பேருக்கு அது முடியாது, நிறைய பேருக்கு அது முடியும், அப்படி தானே? அப்போது எதனால நம்மள அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் நிறைவன் தேடுற விஷயம் எதுவோ அதை குறித்து தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்தே. நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் மேலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம தேடல்கள் மேலேயும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேலேயும் அவங்க தான் நிறைவுன்னு நம்ம நினைக்கும் போது ஒருவேளை அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம எதுவுமே நம்மகிட்ட இல்லைங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும் குட்டீஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி எது இருக்கோ இல்லையோ என் கூட ஏசப்பா இருக்காரு, அவர் நம்மளை பலப்படுத்துகிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்துதலும் ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல இருக்குன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போது அதில் தான் நமக்கு நிறைவுன்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எப்பயுமே நிறைவை மட்டும்தான் குட்டீஸ் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு நம்ம உயரத்தில் இருந்தாலும் நம்ம தாழ்வில் கிடந்தாலும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நமக்கு நிறைவாக எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. ஸோ அப்படிப்பட்ட அவருடைய அன்பு நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு நிறைவுன்னு நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த நாள்லையும் பிலிப்பியர் 4:7 படியாம் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்குங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது நம்ம ஏசப்பாவோட இணைஞ்சு அவருடைய உடனிருப்பு தான் நமக்கு நிறைவுன்னு நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்போது இப்போ நம்ம லைஃப்பில் நினச்சிட்டு இருக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் ஒரு பொருட்டே கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். எப்போ நம்ம அந்த மாதிரி அவரோட இணைஞ்சு வாழ்கிறதுக்கு நமக்கு கற்றுக்க முடியலையோ அப்போது இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க பிரச்சனைகளும் போராட்டங்களும் ரொம்ப பெருசாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் குட்டீஸ். ஸோ எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? அவரோட இணைஞ்சு ஒவ்வொரு நாளையும் பயணிப்போம், அவரோட இணைஞ்சு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வருவோம். கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைவும் நமக்கு லைஃபுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் அவர் நமக்கு கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. இந்த உலகப்புறமான அறிவை வைத்து எங்களுக்கு தேவையான நிறைவை நாங்கள் அடைய முடியாது. ஸோ உம்முடைய உடனிருப்பையும் உம்முடைய பலத்தையும் கொண்டு நாங்கள் நிறைவை காண்பதற்கு அதற்காக நாங்கள் தகுதி உடையவர்களாக எங்கள் லைஃப்பை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய சித்தத்தின் படியாக நிறைவான இறை அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.